வீரப்பன்னு பேர் வச்சிருந்த ஒருத்தர் கர்நாடகா காட்டுக்குள்ளே இருந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா, இல்லை இந்த வேலையை தான் பண்ணுவீங்களா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் 3 பேர்த்த கர்நாடகா வனத்துறை சுட்டு கொண்டு இருக்காங்க, என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில். காரணமாக அவங்க மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மான வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்படுது. மான வேட்டையாடுறது அப்படிங்கிறது இந்திய வனவிலங்கு சட்டத்தின்படி குற்றம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மான வேட்டையாடுறவங்களை சுட்டு கொள்ளணும், என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான சட்டமும் இல்லையே. ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணியிருந்தா அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு குற்றத்தை சாட்டி நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதை விட்டுட்டு வனத்துறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது குறித்து தமிழக முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சிபிஐ வசம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இது ஏன் நியாயமான கோரிக்கைன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனை கர்நாடகா ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் இப்படிங்கிற 2 மாநிலத்துக்கு இடையிலான பிரச்சனையாக மாறி போச்சு. இப்போ உனக்கும் எனக்கு பிரச்சனை, ஆனால் நான் விசாரிச்சது உண்மையை சொல்கிறேன் அப்படின்னா யார் நம்புவா? உனக்கும் எனக்கும் பிரச்சனை, 3ஆவது ஒரு ஆள் விசாரிச்சாதானே உண்மை வெளிவரும். அதைத்தானே 2 பேரும் நம்ப முடியும். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிட கோரி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கர்நாடக முதலமைச்சர், இங்கே பாருங்க சார், நீங்கள் உங்கள் வேலையை தமிழ்நாட்டில் பாருங்கள், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். என்னால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தலையிட முடியுமா? அதே போல் நீங்களும் கர்நாடகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது கர்நாடகத்துக்கு உள்ளே நடந்த என்கவுண்டராக இருந்தாலும் பிரச்சனை சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. இஷ்யூ 2 ஸ்டேட்டுக்கு இடையிலான இஷ்யூவாக மாறி போச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு முதலமைச்சர் பேசுகிற விதமாக இது, அதுவும் அண்டை மாநிலமாக, நல்ல உறவை பேணி காக்க வேண்டிய ஒரு மாநிலமாக இந்த பேச்சு சரியில்லை சார். பிரச்சனை மேலும் வளரக்கூடாது அப்படின்னா சிவனேன்னு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரப்பன்னு பேர் வச்சிருந்த ஒருத்தர் கர்நாடகா காட்டுக்குள்ளே இருந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா, இல்லை இந்த வேலையை தான் பண்ணுவீங்களா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் 3 பேர்த்த கர்நாடகா வனத்துறை சுட்டு கொண்டு இருக்காங்க, என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில். காரணமாக அவங்க மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மான வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்படுது. மான வேட்டையாடுறது அப்படிங்கிறது இந்திய வனவிலங்கு சட்டத்தின்படி குற்றம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மான வேட்டையாடுறவங்களை சுட்டு கொள்ளணும், என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான சட்டமும் இல்லையே. ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணியிருந்தா அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு குற்றத்தை சாட்டி நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதை விட்டுட்டு வனத்துறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது குறித்து தமிழக முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சிபிஐ வசம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இது ஏன் நியாயமான கோரிக்கைன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,